கரங்களை வீழ்த்தி ஹல்லேலூயா. இவ்வளவுதான் சத்தமா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மிக முக்கியமான ஒரு நபரை குறித்து நாம் கேட்க போகிறோம். கடந்த நாட்களிலே இந்த பவுலை குறித்து நான் அல்ல, போன வாரம் என்ன செய்தி தலைப்பு கேட்டீங்க? நான் அல்ல, கிறிஸ்துவே உங்களோட பிழைச்சிருக்கிறது யாரு? இந்த ஊருக்கு பிழைப்புக்காக எங்க ஊரை விட்டு பஞ்சம் பொழைக்க வந்தேன்னு சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? எங்க சொந்த ஊருங்க வால்பாறை, ஆனா அந்த ஊருக்கு நான் பஞ்சம் பொழைக்க வந்தேன்பாங்க. எங்க பூர்வீகம் எல்லாம் அந்த ஊருங்க, நான் இந்த ஈரோடு வந்தது பஞ்சம் பொழைக்க வந்தேன்பாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பிழைக்கிறதுக்காக தான் பெண்கள் தன்னுடைய கணவன் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஆனா பவுல் தான் பிழைக்கிறதுக்கு வரல, அவர் வாழ்ந்தது தனக்காக தான் பூமியில வாழ்ந்தாரு. ஆனா கிறிஸ்து தனக்குள் பிழைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் இயேசு சந்தித்தார். இயேசு சந்தித்த பல விதங்கள், அவருடைய வாழ்க்கையில சில சம்பவங்கள் என்னை மிகவும் தொட்டது. நான் நினைக்கிறேன் இன்னைக்கு உங்களோடு கர்த்தர் பேசுவாராக. இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு மரணத்திலும் விடுவிக்கும் தேவன். இன்றைக்குள்ள செய்தியினுடைய தலைப்பு என்னவன்னா, மரணத்திலும் விடுவிக்கும் தேவன். இந்த மரணத்திலும் விடுவிக்கும் தேவன், இந்த பவுல் அவருடைய வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்கள். பவுலுடைய பின்னணியத்தை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அப்போஸ்தலனாகிய பவுல், அவருடைய பெற்றோர் சிலிசியா மாகாணத்தினுடைய தர்சு நகரத்தை சேர்ந்த பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்த மிகவும் பக்தி உள்ள யூத குடும்பத்தை சேர்ந்தவர். அவன் ரோம குடியுரிமையை பெற்று சமூகத்திலே மதிப்பும் செல்வாக்கும் மிக்க அவன் ஒரு குடும்பமாகத்தான் அவன் காணப்பட்டிருக்கிறான். பவுலுடைய குடும்ப பின்னணியத்தை நான் உங்களோடு பேசுகிறேன். பவுலுடைய தந்தை ஒரு பரிசேயர். எனவே பவுலும் ஒரு பரிசேயராகவே வளர்க்கப்பட்டிருப்பார். பெயர், இவர் யூத பெயரான சவுல் என்றும் ரோமானிய பெயரான பவுல் என்றும் அழைக்கப்பட்டார். நல்ல கவனிங்க, யூத பெயர் தான் சவுல், ரோமானிய பெயரானது அவனுக்கு பவுலாக வைக்கப்பட்டது என்று அழைக்கப்பட்டார். குடியுரிமை, பவுலின் தந்தை ரோம குடியுரிமை பெற்றிருந்ததால் பவுலும் பிறப்பிலேயே ரோம குடிமகனாக இருந்தார். கல்வி, இவர் எருசலேமில் உள்ள பிரபலமான கமாலியேல் என்னும் ஆசிரியன் பாதத்தருகே யூத வேத பிரமாணங்களில் சிறப்பான கல்வி கற்றார். தொழில், இவர் குடும்ப தொழிலாக கூடாரம் பண்ணும் டென்ட் மேக்கர் தொழிலை செய்தார். இன்றைக்கு பவுலுடைய அவருடைய பேக்ரவுண்ட் என்ன நம்ம பார்த்துட்டோம். ஆனா பவுலுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் என்னதுங்க? மரணத்தில் விடுவிக்கும் தேவன். எடுத்து வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 8 முதல் 10 வரைக்கும் சத்தமா வாசிமா. 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 8 முதல் 10 முடிய வேகமா. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிகமான பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று.
நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் எங்களை மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்று அவர் எங்களை தப்புவித்தார். சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. அவர் மரணத்திலிருந்து எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை மரண பயத்தில் நீங்க வந்திருக்கீங்கன்னா, வியாதியினால் வருகிற மரணம், அகால மரணம், விபத்தினால் வருகிற மரணம், மரணம் எல்லாருக்கும் பயம் வரும். எங்க தெரியுமா? மரண வீட்டுக்கு போகும்போது, விபத்து குறித்து கேள்விப்படும் போது. பஸ்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா பஸ்ல போறது பயமா இருக்கும். ட்ரெயின்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா ட்ரெயின்ல போறதுக்கு பயமா இருக்கும். ஃபிளைட்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா ஃபிளைட்ல ஏறதுக்கு பயமா இருக்கும். பைக்ல போகும்போது தலையில ஹெல்மெட் இல்லாம ஒருத்தன் போயிட்டானா தலையில ஹெல்மெட் இல்லாம வண்டி ஓட்டுறதுக்கு பயமா இருக்கும். சாப்பிடும் போது ஒருத்தன் திடீர்னு பிக்கிட்டு செத்தானா சாப்பிடும் போது பயமா இருக்கும். மட்டன் சாப்பிடும் போது ஒருத்தன் ஹார்ட் அட்டாக் வந்து மட்டன் சாப்பிடும் போது பயமா இருக்கும். ஒருத்தன் பாத்ரூம்குள்ள போயிட்டு குளிக்கும் போது ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, நம்ம குளிக்க போகும்போது பயமா இருக்கும். தொட பயம், உட்காரும் போது பயம், நடக்கும்போது பயம். இந்த சன்னுக்கு இந்த நாட்களிலே சயின்டிஸ்ட் சயின்ஸ் இன்னைக்கு சொல்லுது சன் ஸ்ட்ரோக் வருமாமா. என்ன ஸ்ட்ரோக் வருமா? சன் ஸ்ட்ரோக். இந்த சன் ஸ்ட்ரோக் எதனால வருதுன்னா, வெயில் அதிகமாகும் போது நம்முடைய அறியாமையே பேரலைஸ் ஆயிருமா. இப்படி கிட்டத்தட்ட எத்தனையோ 40 பேருக்கு மேல, ஏதோ 160 பேருக்கு மேல இங்கே மதுரை பக்கத்தில் இறந்திருக்காங்களா. இது நியூஸ்ல வெளியே வரல. அப்ப நீ யோசிச்சு பாருங்க. அப்ப வெயில போறதுக்கு பயமா இருக்கும். தண்ணியில ஆத்துல குளிக்க போகும்போது ஒருத்தர் செத்துட்டான், தண்ணியில இறங்குறதுக்கு பயமா இருக்கும். ஃபால்ஸ்ல போகும்போது திடீர்னு பார்த்தா கல் ஒருத்தர் மேல விழுந்து செத்துட்டான், அருவியில போய் குளிக்கிறதுக்கு பயமா இருக்கும். கார் ஆக்சிடென்ட் ஒருத்தர் செத்துட்டான், அப்ப கார் ஓட்டுறதுக்கு பயமா இருக்கும். இன்னைக்கு சொல்லட்டுமா, நீ கர்த்தரை பார்த்து பேசுறாரு. பவுலுடைய வாழ்க்கையிலே மரணத்திலிருந்து தப்புவித்தார். சொன்னா தப்புவிப்பாரு, சொல்லலைன்னா அப்படியே பயந்துட்டே கிடப்ப. ஹாஸ்பிட்டல்ல போய் நிறைய பேர் வியாதியை பார்க்கறதுக்கு பயப்படுவான். ஏதோ பயம் உங்களை போட்டு அட்டாக் பண்ணுது. உடம்பெல்லாம் வீங்குதுங்க ஐயா, என்னன்னு தெரியல, ஃபுல் பாடி செக்அப் பண்ணிடலான்னு போறோம் ஐயா. எதுக்கு பயப்படுறேங்கிற? தப்புவித்தார். சொல்ல மாட்டியா? தப்பு வேண்டாமா? போணுமா ஐசுக்கு? சொல்லுப்பா. தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். அதான் பவுல் சொல்றார். மரணத்திலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தனுக்கு தந்துட்டாரு. இன்னைக்கு நான் ஒன்னு சொல்லட்டுமா? கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருப்பதினால மரணத்து குறித்து நான் பயப்பட மாட்டேன். எத்தனை பேர் சொல்றீங்க? ஏனென்றால் வாழ்வது நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து, எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து அவர் வாழ்ந்திருப்பதினால மரணம் திகில், மரண பயம், வியாதியினாலேயோ சொன்னேன்னா உனக்கு இப்பவே ஒரு பலன் இறங்கி வருது. ஐயா எனக்கு உதிரப்போக்கு இருக்குது, எனக்கு ரொம்ப பிரச்சனை வருது, எனக்கு கைகாலெல்லாம் வலிக்குது, என் உடம்பெல்லாம் வலிக்குது, பயந்துட்டு இருக்கிறியா? இன்றைக்கு கர்த்தர் சகோதரிகளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இன்றைக்கு உன் பெரும்பாடை கர்த்தர் இப்போ மரண பயத்திலிருந்து ரிசீவ் மரண பயத்திலிருந்து கர்த்தர் தப்புவிக்கிறார், தப்புவித்தார், தப்புவிப்பார். எத்தனை பேர் சொல்றீங்க ஐயா ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கு, எனக்கு பிரஷர் ஏறி கிடக்கு, எனக்கு லோ பிரஷரா இருக்கு? இயேசுவின் நாமத்தினால எனக்கு சொல்லு, எனக்கு லோ சுகர், ஹை பிரஷர், ஹை டிப்ரெஷன், கொலஸ்ட்ரால், வியாதியை சொல்லி நான் எதுக்கு பயப்படணும்? இன்னைக்கு சொல்லுங்க, அந்த அபிஷேக கர்த்தர் எனக்குள்ள தராரு. மரணத்திலிருந்து தப்புவித்தார், தப்புவிக்கிறாரு, தப்புவிப்பாரு. இன்னைக்கு மரண பயத்திலிருந்து இயேசுவின் நாமத்தில் தலைவலி வருவதனாலே, ஒரு காது வலி வருவதனாலே, ஒரு பல்வலி வருவதனாலே, ஒரு வயிற்று வலி வருவதனாலே, என் சரீரத்துடைய அவயவத்தில் வருகிற வலியினாலே எந்த பயத்தில் இருக்கிறாயோ கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், உனக்கு வேணும் வேண்டாமா? ஆவியானவரே வேண்டாம் உனக்கு, இன்னைக்கு சொல்லி நீ சாப்பிடுற. ஆமென். அலோபதியிலேயே 2 இருக்குது. ஒன்று ஜென்ரலாக நீங்கள் டேப்லெட் சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா, அந்த டேப்லெட்டில் அலோபதியில் நீங்கள் சாப்பிட்ற டேப்லெட் வந்து பிராண்டட் டேப்லெட்ஸு ஒன்று இருக்குது, ஜென்ரிக்னு ஒன்று இருக்குது. டேப்லெட்டில் 2 தரம் இருக்குது. ஜென்ரிக், அந்த ஜென்ரிக் தான் 100% எங்கே குறைவாக இருக்குன்னு போய் வாங்குறீங்க. 50%, 60% எங்கே குறையும், அதெல்லாம் ஜென்ரிக்கு. ஜென்ரிக் டேப்லெட்டை சாப்பிட்டதுனால அந்த டேப்லெட்டுக்கு இந்த டேப்லெட்டுக்கு ஒரிஜினல் டேப்லெட்டுக்கு வித்தியாசம் என்னன்னா,
இந்த டேப்லெட் மாதிரி அந்த டேப்லெட் அப்படின்னா உங்களுக்கு புரியும்படியா சொல்லணும்னா, லெமன் இருக்குது, லெமனுக்கு ஒரு சிட்ரிக் ஆசிட் இருக்கு, அதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு. அந்த லெமனை டைரக்டா புழிஞ்சினா அதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும், அதுக்கு ஒரு என்னதுங்க புளிப்பு இருக்கும். அதே மாதிரி என்னதுங்க எசன்ஸ். ஓகே, அப்ப அந்த எசன்ஸ் கிராம்பு மாதிரி, கிராம்பு ஒரிஜினல் போடலாம், பட்டை ஒரிஜினல் போடலாம், ஆனா அதே மாதிரி ஒரு பவுடர் வருது பாத்தீங்களா? அந்த மாதிரி பவுடர் தான் ஆர்டிபிஷியல்னால தான் நம்முடைய பாடியில சரீரத்துல என்ன வருது, வியாதி வருது, கெடுதல் வருது. அது பவுடர். அந்த மாதிரி எசன்ஸ் மாதிரி, அந்த ரோஸ் கிடையாது, ரோஸ் பவுடர் மாதிரி. ரோஸ் மில்க் குடிக்கிறது ரோஸ் கிடையாது, ரோஸ் பவுடர் மாதிரி. அது லெமன் கிடையாது, லெமன் மாதிரி. அது என்னதுங்க, பாதாம் கிடையாது, பாதாம் மாதிரி. அதை குடிச்சாதான் வயிற்று போக்கு வரும், அதை குடிச்சாதான் பாடிக்கு. அதே பாதாம் டைரக்டா சாப்பிட்டீங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. ஆனா அந்த மாதிரி ஒரு எசன்ஸை குடிக்கிறான். ஏங்க உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், இது உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னு மாதிரி தான் பிரச்சனை. நீங்களும் ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. ஜெனரிக் டேப்லெட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரிஜினல் டேப்லெட் ரேட் அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு டேப்லெட் ரேட்டு குறைவாக இருக்கும். பாடிக்கு அதை டிஃபெக்ட் பண்ணும், சரீரத்துக்கு பாதிப்பு உண்டாகும். ரேட்டு எங்கே போனாலும் சீப்பாக ஏதாவது காய்கறி இருக்கா சொல்லுங்க, சீப்பாக அப்படின்னு போகாதீங்க. எதுவுமே சீப்பாக, எதுவுமே ரேட்டு குறைவாக தான். ஒரு ட்ரெஸ் எடுத்தால் கூட ஒரு சீப்பாக, ஒரு சாப்பிட்ற பொருளும் கூட ஒரு சீப்பாக. எது சீப்பா கிடைக்குதோ அதை தான் நம்ம சாப்பிட்றோம், அதை தான் எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு சொல்லட்டுமா ப்ளீஸ்? சோத்ரம். இந்த மாதிரி இருக்கியா சொல்றது அப்படிதான். இப்போ நீ நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. என்ன ஆக்சிடென்ட்டா, மைக்கு பிடிச்சி பேசிட்டே இருப்பார், திடீர்னு அப்படியே சாஞ்சு விழுவார். நீங்க அந்த மாதிரி வீடியோலாம் பார்த்துட்டீங்கன்னா மைக்கை பிடிக்கிறக்கே பயமா இருக்கும். ஆண்டவரே, ஸ்டேஜில் நின்னவர் செத்தாரு, அந்த மாதிரி இது நம்ம செத்து போயிருவோமோ? எதுக்கு பயப்படுறீங்க? தப்பு வித்தார் சொல்ல, தப்பு வைக்கிறார், தப்பு வைப்பார். சும்மா சொல்லிட்டே இருங்களேன். எதுக்கு நான் பயப்படணும்? என்னுடைய பாடி உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நான் என்ன டெஸ்ட் பண்ணாலும், வியாதி இருந்தாலும் அது என்ன மரணத்தை கொண்டு வராது. வியாதி இல்லையா, பிரஷர் இருக்கு, சுகர் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்குது. இது வரைக்கும் டாக்டர்னால சுகரை என்னதுங்க, அதுக்கு என்ன நோய்ங்க, சுகருக்கு தமிழ் என்னப்பா, நீரிழிவு, நீர் அழிவு நோய். நீர் அழிவு. அப்ப நமக்குள்ள இருக்க நீர் சத்தெல்லாம் திங்குது. இன்னைக்கு சொல்லுங்க, நீர் அழிவு. எனக்குள்ள டயபெட்டிக் பேஷண்ட், ஏமா இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு சாப்பாடு வேண்டாம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடு, சாப்பிட்றதுக்கு பின்னாடி ஊப்பி ஊமு, உணவுக்கு முன் உணவுக்கு பின், எத்தனை டேப்லெட்டுங்க. இன்னைக்கு சொல்லுங்க, இன்னைக்கு இந்த என்னது நீர் அழிவு என்ன அழிவுபடுத்தாது. மருத்துவம் வியாதியை தடுக்கத்தான் முடியும், நிறுத்த முடியாது. ஆனா வசனம் சொல்ல, வசனம் தடுக்க அல்ல. இதுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு. சத்தத்தை உயர்த்தி சொல்லு, இதுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு. நான் ஜெனரிக் டேப்லெட் சாப்பிட்டாலும் சரி, நான் நார்மல் டேப்லெட் சாப்பிட்டாலும் சரி, இன்னைக்கு சொல்றேன், ஹலோ 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 ஹலோ, இன்னைக்கு சொல்றேன், டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வச்சிருக்கிற மருத்துவம் எல்லாம் அவங்க சயின்ஸ் சொன்னது அவங்க சொல்றாரு. ஹார்ட்டுக்கு கொடுக்கிற டேப்லெட் அவங்க சயின்ஸ் சொன்னார். அதான் சார், என் பாடியை தெரியறதுக்கு சயின்ஸ் வேணும், ஆனா என் ஆண்டவர் என் ஆத்துமாவை தெரிவதற்கு பைபிள். சத்தத்தை உயர்த்தி சொல்லு, இந்த பைபிளுக்குள்ள எசன்ஸ் இருக்கு, இந்த பைபிளுக்குள்ள வேர்ட் ஆஃப் காட் ஒரு பவர் இருக்கு. இது சொல்லுது, தப்பு வைத்தார், தப்பு வைக்கிறார், தப்பு வைப்பார். இந்த வார்த்தையை சொல்லிட்டே போ. இப்ப சொல்லட்டுமா, எனக்குள்ள பாடி கிட்னினஸ் இருக்கு, ஆனா அது என்னை அழிக்காது. என் பிரஷர் இருக்கு, அது என்னை அழிக்காது. என் சுகர் இருக்கு, அது என்னை அழிக்காது. இன்னைக்கு சொல்லு, தப்பு வைத்தார், தப்பு வைக்கிறார், தப்பு வைப்பார். அவர் என் கூட இருக்கிறார். பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். இன்னைக்கு எல்லா டென்ஸ் தெரிஞ்சிட்டோம். அதிக பயம் எதில் அதிகமா தெரியுது தெரியுமா? தலைவலின்னு வந்துச்சுன்னா, தலைவலியை பத்தி தெரியிருக்கான்னு நீங்க போய் கூகுள்ல தேடுறீங்க பாத்தீங்களா, அது உங்களை அதிகமா பயப்படுத்தும். யார்ட்டையா போய் சொல்லுங்க, இந்த வயிற்று வலி ஒரு வாரமா இருக்கணும், கொடுப்பான் பாருங்க ஒரு லிஸ்ட். ஜெம்மு கிட்ட போனீங்கன்னா வயிற்றுக்கு ஸ்பெஷலிஸ்ட், இந்த கற்பனை கிட்ட போனீங்கன்னா இதுக்கு ஸ்பெஷலிஸ்ட், அந்த பழனிசாமி கிட்ட போனீங்கன்னா இந்த. தயவு செய்து வியாதிக்காக ஒரு டாக்டர்கிட்ட பேரை கேட்கறதுக்கு முன்னாடி முழங்கால் படியிடு. என்னுடைய ஸ்பெஷலிஸ்ட் நீங்க மட்டும்தான்.
ஜெம் ஸ்பெஷலிஸ்ட், KMCH ஸ்பெஷலிஸ்டா இருக்கலாம். ஏன் ஸ்பெஷலிஸ்ட் ஜீசஸ், ஏன் ஸ்பெஷலிஸ்ட் கங்கா ஹாஸ்பிட்டல் அல்ல, ஏன் ஸ்பெஷலிஸ்ட் இந்த டாக்டர்ஸ் அல்ல, ஏன் ஸ்பெஷலிஸ்ட் சொல்லியிருக்கீங்க. இந்த பவுலுக்குள்ள ஒரு தைரியம் வந்திருக்கு. காரணம் என்ன? மரணத்திலிருந்து, மரண வியாதியிலிருந்து, என் பலவீனத்திலிருந்து தப்புவித்தார். என் பிள்ளையை தப்புவிக்கிறார், என் பையனை தப்புவிப்பார். என் ஸ்பைனல் கார்டுக்குள்ள, என் எலும்புக்குள்ள, என் போன் ஆத்தரைஸ்ட். இன்னைக்கு சொல்லட்டுமா, இன்னைக்கு சொல்லட்டுமா? ஆமென், ஆமென். கொடிய ரோகங்கள், கொடிய வியாதிகள் என் பலவீனப்படுத்துகிற ஆவியான சபை கொடுக்கிறாருன்னா உனக்கு வருமுன் காப்பும் கொடுக்கிறார். இப்படியே உட்கார்ந்துட்டே போனீங்கன்னா நமக்கு வரலினாலும் பேரண்ட்ஸுக்கு வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாது. நமக்கு வரல, நம்ம மனைவிக்கு வந்துச்சுன்னா நம்மளால தாங்க முடியாது. பிசாசுக்கு நல்லா தெரியும், இவன் எதுக்கும் பயப்பட மாட்டான், இவன் தைரியமானவன், இவன் பலசாலி. குழந்தைய தொட்டா நீங்க பாருங்க, உங்க பலவீனம் எதுன்னு அவனுக்கு தெரியும்னா, உன்னை சொல்லட்டுமா, DGS தினகரன் ஐயா அவர்கள் சாகிற வரைக்கும் ஏஞ்சல் அவரால் மறக்கவே முடியல. அவருடைய பொண்ணு ஆக்சிடென்ட்ல இறந்ததுனால சாகிற வரைக்கும் ஏஞ்சலை சொல்லிட்டே தான் இருந்தார். அம்மாவா இல்லையா? பிசாசுக்கு தெரியும், நம்முடைய பலம் தெரியும், பலவீனம் தெரியும். ஆனா கர்த்தருக்கு சொல்றேன், அவனுக்கு பலம் தெரியாது, என் கர்த்தருக்கு உங்களுடைய பலன் எங்க இருக்குன்னு தெரியும். இந்த வார்த்தைக்குள்ள பலன் இருக்கு. உன்னால உனக்கு அப்பாவை பிடிச்சுன்னா அப்பாவுக்கு ப்ராப்ளம் வரும், அம்மாவை பிடிமா அம்மாவுக்கு ப்ராப்ளம் வரும், தங்கச்சி பிடிக்க தங்கச்சிக்கு ப்ராப்ளம் வரும், தம்பி இப்படி. அப்ப அதிகமா யார் மேல அன்பு வச்சிருப்பனோ அவங்களுக்கு ஏதாவது வரும்போது நீ உடஞ்சிருவேன்னு பிசாசுக்கு நல்லா தெரியும். இதுலயே பார்ட்டிஷன், வீட்டுக்குள்ள ஒரே பொசிசிவ். என்ன வரும்னா, அக்காவுக்கு வந்தா அப்பாவுக்கு பிரச்சனை, அம்மாவுக்கு பிரச்சனை இல்லை, தங்கச்சிக்கு வந்தா தான் பிரச்சனை. இதுலயும் பெரிய ப்ராப்ளம், கவனிப்புல ப்ராப்ளம். இன்னைக்கு சொல்லட்டுமா, அக்காவுக்கு வந்தாலும் சரி, தம்பிக்கு வந்தாலும் சரி, அக்காவுக்கு வந்தாலும் சரி, தங்கச்சிக்கு வந்தாலும் சரி, மனைவிக்கு வந்தாலும் சரி, கணவனுக்கு வந்தாலும் சரி, வியாதி என்பது ஒண்ணுன்னா, ஆனா பைபிள் சொல்லுது, பவுல் சொல்றாரு, தப்புவித்தார். சொன்னா தப்புவிப்ப, இல்லையா போய் மாட்டுவ, என்கிட்ட சொல்லக்கூடாது. ஐயா ஐயா ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு? நீ வசந்தே விசிக்கல, உனக்கு எதுக்கு ஜெபம்? Pray for me. ஏன் கண்ணு ஒரு மாதிரி துடிக்குது, வலது கண் துடிக்குது, அப்ப ஏதோ நடக்க போகுது. இல்ல இடது கண் துடிக்குது, ஏதோ நடக்குது. வலது கண் துடிச்சா பரவாயில்ல. எவன் சொன்ன கண்ணு துடிக்கிறனா உனக்கு ஏதோ ஆகும்னு? எவனுக்கோ எவனுக்கோ என்னமோ துடிக்கட்டும், என் ஆத்துமா இயேசு ராஜா உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ள சொல்ல பாக்கியம் தாரும் என். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. சரி, வசந்துக்குள்ள வந்துடலாமா? எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு உங்களுடைய துடிப்பு, நம்ம அடிக்கடி என்ன செய்வோம் தெரியுமா? வயிற்று வலி வந்தா நீ என்ன பண்ணுவ? அது அடுத்தவங்கிட்ட கேட்போம் பார்த்தீங்களா? அவன் ஏதோ சொல்லுவான், அதுவே மண்டையில போட்டு ஓடும். ஓ, அவருக்கு இப்படி வந்துச்சுன்னா அப்ப நமக்கு இப்படி வருதா? ஏய், அல்லையில வலிக்குதா, நடுவுல வலிக்குதா, பின்னாடி வலிக்குதா? அல்ல, இப்படியே கேட்காத. அவனுக்கு ஹர்னியா, அதுக்கு எனக்கு உனக்கு புர்னியா? அவனுக்கு வயிற்றிறக்கமா, உனக்கு தலையிறக்கம். எதுக்கு பயப்படுற? எவனுக்கோ வந்துச்சு, எனக்கு தப்புவித்தார். சொல்லுமா, தப்புவிக்கிறார். எனக்கு வரக்கூடியது ஆண்டவர் எதுவுமே அவர் அறியாம வராது. மரணமே வரணும்னாலும் எசேக்கியா ராஜாவை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே சொல்லு. எசேக்கியா ராஜா சாகருக்கு முன்னாடி சொல்றாரு, உன் வீட்டின் காரியத்தை ஒழுங்குபடுத்து. எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் 3 பிள்ளைகளுடைய காரியத்தை ஒழுங்குபடுத்தாம, எங்க அம்மாவுடைய காரியத்தை நான் செட்டில் பண்ணாம, என் சபைக்கு நான் ஒரு செட்டில்மெண்ட் பண்ணாம என் உயிர் போகாதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நான் அது வண்டியில போனாலும் சரி, பிளைட்ல போனாலும் சரி, ட்ரெயின்ல போனாலும் சரி, சொல்ல என்னுடைய எசேக்கியா ராஜாவுக்கு மரணம் வருவதற்கு முன்பாக உன் காரியத்தை, வீட்டு காரியத்தை, அப்படின்னா வீட்டை அதிகமா நினைக்கிறார் கர்த்தர். என் வீட்டை ஒழுங்குபடுத்த நினைக்கிறார் அவர். என் வேலையை ஒழுங்குபடுத்துறதுக்கு முன்னாடி வீட்டை ஒழுங்குபடுத்துறாரு. ஹாப்பியா? என் பிள்ளைய அனாதையா விட்டுட்டு போக விட மாட்டாரு. என் வீட்டை ஒழுங்குபடுத்துறதுக்கு பைபிள்ல ரொம்ப ஒரு அடையாளம்னா அது ஒண்ணுதான்.
இந்த பைபிளை சுத்தி சுத்தி பாருங்க. 15 வருஷம் அவனுக்கு கூட்டி தந்தாரு. அப்ப அவன் வீட்டை ஒழுங்குபடுத்துக்கு 15 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா பண்றாருனா, என் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். யா நீ சாக மாட்டேங்கிற இன்னைக்கு சொல்லு. என் பையன் ரட்சிக்கப்படாம, என் புள்ள ரட்சிக்கப்படாம, என் குடும்பம் மனம் திரும்பாம, என் குடும்பத்தில் தேவன் கிரியை செய்யாம, என் வீட்டுக்காரனை முக்காம நான் பரலோகத்துக்கு போக மாட்டேன். இப்ப நீங்க என்ன சொல்லிட்டீங்க தெரியுமா? நீ வந்தா என்ன வராட்டி என்ன, சர்ச்சுக்கு வந்தா என்ன வராட்டி என்ன, நீ ஜெபிச்சா என்ன ஜெபிக்காட்டி என்ன, நான் பரிசுத்தமா இருக்கப்பா, என்ன பரிசுத்தப்படுத்துறாருப்பா, என்ன பரலோகம் கொண்டு வருவப்பா. சுயநலவாதி. இன்னைக்கு சொல்லு, என் வீட்டை ஒழுங்குபடுத்தாம, என் மகனை ஒழுங்குபடுத்தாம, என் பிள்ளைய ஒழுங்குபடுத்தாம, என் மகளை நான் மனம் திரும்ப செய்யாம, என் ஜெபிக்க வைக்காம, எனக்கு அடுத்தது ஒருத்தனை உருவாக்காம, எலியாவை ஆண்டவர் எடுக்கவே இல்லை. அவன் சாகணும் கேட்ட போதும் கூட யாருக்கோ ஒரு தீர்க்க தரிசனமா போகுது, யாரோ ஒரு தீர்க்க தரிசனமா கர்த்தர் கொடுக்கிறாரு. கையை தட்டி கிளாப் பண்ணி ரிசீவ் பண்ணிக்க. ஓ ஹalleluya. எலியாவை செத்து போனாலும் பரவாயில்ல, போதும் கர்த்தாவே, 16 வயசுல போதுங்கிறியாடா டே, எத்தனை அனுபவிக்க வேண்டியது இருக்குது. போதும் ஆண்டவரே. எல்லாம் இப்படிதான் பண்றாங்க, அப்படிதான் பண்ணுவாங்க. சொல்லு, எலியா மரணத்தை விரும்பியும் கூட கர்த்தர் கொடுக்கல. எலிசாவை ஆயத்தப்படுத்தாம ஆண்டவர் ஷிஃப்ட் பண்ணல. ஒன்னு சொல்லட்டுமா, ஒரு ஷிஃப்டிங் இருக்கு, அதுக்கு தான் டிரான்ஸ்பர். அப்படின்னா இந்த ஊர்ல இருந்து பொய்யூர்ல இருந்து பையூர், வயிற்றுல கற்பப்பை பையூர், அடுத்தது இந்த ஊரு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற ஊரு பொய்யூர், நம்ம மெய்யூருக்கு போறதுக்கு டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு முன்னாடி ஆண்டவரே சொத்து ஆண்டவரே என்ன சொன்ன, பையூர்ல இருந்து சொல்லு, பொய்யூர்ல வாழ்ந்துட்டு இருக்கிற ரெஜிஸ்டர் பண்ண போற, இந்த பொய்யூருக்கு வந்து பொய்யூர்ல இருந்து மெய்யூர் போகணும். அந்த டிக்கெட் அங்க போறதுக்கு முன்னாடி என் பிள்ளைகளுடைய காரியத்தை ஷிஃப்டிங் பண்ணவே மாட்டார். யாருக்கும் இந்த வசன தீர்க்க தரிசனமா போகுது. நான் ஷிஃப்டிங்கை குறித்து கவலைப்படல. என் ஷிஃப்டிங்கிறது மரணம் என்பது என்னுடைய ஷிஃப்டிங். இந்த வீட்டுல இருந்து அடுத்த வீட்டுக்கு ஷிஃப்டிங், இந்த ஊர்ல இருந்து அடுத்த ஊருக்கு மாற்றம் அப்படின்னா டிரான்ஸ்பர். இன்னைக்கு சொல்றேன், பவுலுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. சோத்திரம் தப்புவித்தார். காதுல விழுக மாட்டேங்குதே. என்னை மரணத்திலிருந்து தப்புவிக்கிறார். சொல்லு, என்னை தப்புவிப்பார். சகோதரா, ஆவியானோடு பேசுகிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற மந்திரம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற போராட்டம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற பிசாசின் கிரியைகள் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, எலியாவின் மேல் விழுந்த சால்வை எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ கர்த்தர் கொண்டு போறாரு. நானும் பார்க்கிறேன், வசனத்தை நோட் பண்ணி வரேன். எங்க அப்பா பேசவே விட மாட்டேங்கிறார். அடுத்த வார்த்தைய இன்னைக்கு என்னமோ பேசிட்டே போறாரு. மனுஷன் போடுறது கடைசியா மாமனுடைய கோடி துணியை போடு. ஹலோ, சின்ன மாமனாருடைய கோடி துணி, பெரிய மாமனாருடைய கோடி துணி, மனுஷன் போடுவான் கோடி துணி. என் அப்பா கோடி துணி அல்ல, அப்பா ஒரு சால்வையை ஷிஃப்ட் பண்ண சொல்றாரு. இதை உன் ஊழியத்தை அப்படி கொடுத்துட்டு எங்கிட்ட நீ வா. மனுஷன் துணியை மட்டும்தான் மேல போடுவான். இப்போ அந்த ஷால் எதை காண்பிக்கிறதா, அந்த டிரான்ஸ்பர் பண்றாரு. நான் நினைக்கிறேன், என் பிள்ளைக்குள்ள என் மேல இருக்கிற அபிஷேகத்தை டிரான்ஸ்பர் பண்ணாம, என் மனைவிக்குள்ள என் மேல இருக்கிற அபிஷேகத்தை டிரான்ஸ்பர் பண்ணாம என் உயிர் போகாதுன்னு நம்புறேன்னா, ஆண்டவரே என் மேல இருக்கிற சால்வைய என் பிள்ளை மேல நான் போடாம, என் மேல இருக்கிற சால்வைய என் மனைவி மேல போடாம, என் மேல இருக்கிற சால்வைய என் எதிர்காலத்தில் புருஷன் மேல போடாம நான் போக மாட்டேன். மரணத்திலிருந்து இவ்வளவுதான். நல்ல உற்சாகமா கையை தட்ட ஒரு அனாயிண்டிங், ஒரு சால்வையின் அபிஷேகம் இப்பொழுது இரட்டிப்பான வரத்தை இப்பொழுது. come on everybody, ஒரு அபிஷேகம். சேர்ல உட்கார முடியாது, உன்னால உட்கார முடியாது. நீ பயத்திலிருந்து, இந்த பயத்திலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். பயத்திலிருந்து விடுவிக்கிறார். ஃபயர். கைத்தட்டி வாங்க. ரிசீவ். ஒன்னு சொல்லட்டுமா,
எங்க தாத்தா அப்படிதான் செத்தாரு, எங்க பாட்டி அப்படிதான் செத்தாரு. சன் ஸ்ட்ரோக். உன் குடும்பத்தில் யாருக்கு எப்படியோ மரணம் வந்திருக்கலாம், யாருக்கோ எப்படி வேணா முடிவு வந்திருக்கலாம். என் கர்த்தர் சொல்றாரு, மரணத்திலிருந்து விடுவிக்கும் தேவன், மரணத்திலிருந்து விடுவிக்கும் தேவன். ஐயா, நீ ஸ்டண்ட் வச்சிருக்கியா? இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, மரணத்திலிருந்து விடுவிக்கும் தேவன். ஐயா, செஸ்ட் பெயினா இருக்கியா? மரணத்திலிருந்து விடுவிக்கும் தேவன். ஹலோ மிஸ்டர், தலை சுத்திட்டே இருக்குது. மரணத்திலிருந்து விடுவிக்கும் தேவன் சொல்லும் போது யாருக்கோ விடுதலை கிடைக்குது. வேணும்னா வாங்கிக்க, இல்லைன்னா அப்படியே உட்கார்ந்து சில மாதிரி உட்காரு. தலை சுத்துது. மரணத்திலிருந்து விடுவிக்கும் தேவன். பேக் பெயின், மரணத்திலிருந்து விடுவிக்கும் தேவன். என் பிளட் குறைவா இருக்கு, மரணத்திலிருந்து விடுவிக்கும் தேவன். எதன் சொல்ல போறீங்க? கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என்னோட பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தை பவுலை கொண்டு வந்த தேவன், பவுலை ஆசியா முழுவதும் கொண்டு போன தேவன், என்னை என் பிள்ளை என் தமிழ்நாடு முழுவதும் அல்ல, இந்தியா தேசம் மட்டும் அல்ல, அப்ராடு போன ஆண்டவரே, வேர்ல்டு முழுவதும் என் பிள்ளைகள் போகணும், என் வம்சம் போகணும், என் சந்ததி போகணும், என் எதிர்காலத்தில் போகணும். சொல்ல சொல்ல ஒரு அபிஷேகம் மேல இறங்கட்டும், ஒரு ஷிஃப்டிங். எஸ், கம் ஆன். தேவ மகிமை ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். பிரதர் கையை தொட்ட பிரதர் கையை தொட்ட. ஆண்டவர் சொல்றாரு, என்னோட சொன்னாரு, செய்தியினுடைய ட்ராக்கே மாத்தி விடுறாரு. கடனுடைய போராட்டத்தினால செத்து போனான்னு நினைக்கிற யாரோ இங்க உட்கார்ந்து இருக்கீங்க. ஆவியான அந்த செய்தி உங்களுக்கு பேச சொல்றாரு. நீ மரணம் வந்தாலும் பரவாயில்ல, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இல்ல, நீ கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய கடன் தொல்லையிலிருந்து, உன்னுடைய மனுஷனால் வருகிற அழுத்தத்திலிருந்து, சாவை விரும்பாத, அதை கர்த்தனை விட்டு தூரப்படுத்துகிறார். நீ வாழ விரும்பு, நான் வாழ்வேன் சொல்லு, நான் நிற்பேன் சொல்லு, கிறிஸ்துவுக்காக வாழ்வேன் சொல்லு, நான் கிறிஸ்து எனக்குள் பிழைக்கிறான் சொல்லு. இன்னைக்கு கர்த்தர் ஒரு வினாடியில ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கார். ஃபயர் 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 ஃபயர். சொல்லு 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 சொல்லு. Praise God. சத்தத்தை உயர். இவ்வளவுதான் சத்தமா? பரலோகம் கேட்கட்டும், சத்தத்தை உயர்த்து. இன்னைக்கு உன் பிள்ளையை குறித்து பயந்து வந்திருக்கிற, எனக்கு அப்புறம் என் பிள்ளை எப்படி இருப்பா, எனக்கு அப்புறம் இந்த குடும்பம் எப்படி இருக்கும், பயப்படாத. ஷிஃப்டிங், டிரான்ஸ்பர். இன்னைக்கு கத்த சொல்றாரு, அந்த ஷால்வை விழுவதற்கு முன்பாக என் வீட்டின் காரியங்களை ஒழுங்குபடுத்தாம, என் பிள்ளையினுடைய காரியத்தை ஒழுங்குபடுத்தாம, என் சபையினுடைய காரியத்தை ஒழுங்குபடுத்தாம, என் குடும்பத்தை நான் ஒழுங்குபடுத்தாம நான் இங்கிருந்து நான் போக மாட்டேன். கர்த்தர் எனக்கு பலனா இருக்கிறார், கர்த்தர் எனக்கு ஜீவனா இருக்கிறார், கர்த்தர் எனக்கு ஆரோக்கியமா இருக்கிறார், கர்த்தருடைய வல்லமை மேல இருக்கு, கர்த்தருடைய கிருபை மேல இருக்கு. யார் என் கூட இருக்காங்களோ, எனக்கு கூட சப்போர்ட்டிவ் யார் இருக்காங்களோ, எனக்கு மாரல் சப்போர்ட் யாரும் இல்ல. ஜீசஸ். மாரல் சப்போர்ட்னா பொருளாதாரத்தில் யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா, யாராவது என் வீட்டுக்கு தேவைக்கு யாராவது வாங்கி தர மாட்டாங்களா? இந்த மாரல் சப்போர்ட்டெல்லாம் ஆண்டவர் ஸ்டாப் பண்ணுறாருனா, பொருளாதாரத்தை ஸ்டாப் பண்ணுறாருனா, கொடுத்தவன் நிறுத்துவான், பணத்தை உனக்கு உதவி செய்தவன் தடுத்து நிறுத்தப்படுவான், உதவி செஞ்சுட்டு வட்டி இல்லாத கடன் கொடுத்தவன் இல்லைன்னு இருப்பான். நீ கர்த்தர் சொல்றாரு, மாரல் சப்போர்ட்டெல்லாம் உனக்கு ஸ்டாப் பண்றேன், மனிதனுடைய உதவி உனக்கு விருதான் கர்த்தர் சொல்றாரு. யாருக்கும் அந்த வார்த்தை கர்த்தர் தீர்க்க தரிசனமா பேசுறாரு, அதை ரிசீவ் பண்ணி உன்னுடைய லைஃப் சேஞ்ச். இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் சொல்றாரு. எத்தனை பேர் சொல்றீங்க இன்னைக்கு, ஆண்டவரே எனக்கு மாரல் சப்போர்ட் நீங்க மட்டும்தான்? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. சார், அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையில் பாருங்க, அவன் கடந்து வந்த பாதைகளை குறித்து அவன் சொல்லும்போது, இந்த மரண படுக்கையில் இருக்கிற அநேக குடும்பங்கள்
சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க பொல்லாப்புக்கு பயப்படேன்? தேவரீர் என்னோடு இருக்கிறீர். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். சொல்லுங்க. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவார், என்னை சீராட்டுவார், பாராட்டுவார், தாலாட்டுவார், என்னை பாராட்டுவார். வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே காத்திடுவாரே. வேண்டிடுவேனே காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். சொல்லுமா, இயேசு கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேண்டிடுவோருக்கும் அவர் கோலும் தடியும் இந்த வசனத்தை தேற்றும். மரண பயத்தில் இருக்கிறவங்க தேற்றுவதுனா புரியல இல்ல. ஒரு சாவு வீட்டுக்கு போகும்போது யாராவது அந்த நேரத்தில் கட்டி அணைச்சு தோலை தடவி தட்டி கொடுத்துட்டாங்கன்னா குமுறி குமுறி அழுவாங்க. ஒரு எக்ஸாம் எழுதின பிள்ளை ஃபெயில் ஆயிருச்சு. எக்ஸாம் எழுதுற பிள்ளை ஃபெயில் ஆயிருச்சு. தட்டி கொடுத்துட்டு விடு, பார்த்துக்கலாம், விடு, பரவாயில்ல, அடுத்த மார்க், அடுத்த கிளாஸ்ல, அடுத்த சப்ஜெக்ட்ல மார்க், அப்படி சொல்லி பாருங்களேன். அந்த பிள்ளை அப்படி குமுறி குமுறி அழுவும். ஏதோ இழந்து போனவங்களுக்கு அப்படி தட்டி கொடுத்துட்டு நான் இருக்கிறேன்டா கவலைப்படாத, சும்மா தட்டி கொடுத்து பாருங்க, குமுறி குமுறி அழுவாங்க. ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிட்டாங்க, ஒரு பெரிய கோர விபத்து, ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அவங்கள்ட்ட ரொட்டியோ ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஏதோ வாங்கிட்டு போய் அவங்களோட இருந்து நான் கீழே தான் இருக்கிறேன், இல்லை ஐசியூ வார்டுக்கு வெளியே நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு வெளியே தான் இருக்கிறேன், நீ கவலைப்படாதுன்னு சொல்லும்போது அந்த வார்த்தை பாருங்களேன், அவ்வளோ ஆறுதலாக இருக்கும். ஆனால் இப்படி தான் நம்ம மனுஷனை எதிர்பார்க்கிறோம். வேண்டாங்கிறேன், வேண்டாங்கிறேன். அவன் என்ன ஒரு தடவை கூட என்னை விசாரிக்கல, அவன் ஒரு தடவை என்ன கூப்பிடல. இன்னைக்கு சொல்லுங்க, மரண இருளே வந்து என் கண்களை அடைத்து விட்டாலும், ஒரு திகிலே எனக்குள் வந்து பயத்தை கொண்டு வந்தாலும், யார் என்னை கைவிட்டாலும், அப்பா உம்முடைய கோலும் தடியும் அந்த மரணத்தின் பள்ளத்தாக்கில் என தனிமையாய் நடந்தாலும், அனாதையாய் கைவிடப்பட்டு என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, நேரம் வரும்போது கழட்டி விட்டுருவாங்க. அனுபவங்கள் நிறைய அவங்களுக்கு இருக்கும், எனக்கு இருக்கு. அந்த நேரத்தில் உங்களை தேற்றுகிற ஒரே ஒரு வார்த்தை இந்த பைபிள் மட்டும்தான். இந்த பைபிள் அதுக்கு தான் வாசிக்க சொல்றது. தாவீது சொல்றாரு, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். என் கூட இருக்கிற யாரும் இல்லை, என் கூட கர்த்தர் இருக்கிறார், என் கூட கர்த்தர் இருக்கிறார். நம்புறவங்க மாத்திரம் சொல்லுங்க,
ஐயா, எனக்குள்ள ஒரு பயம், மரண இருள் என்னை போட்டு அது என்னை பயப்படுத்துகிறது. மகனே, மகளே, மார்க்க குறிச்சு பயந்து இருக்க இல்ல, நீ பாஸ் ஆவியானே பயந்துட்டு இருக்கிறிய. எந்த பயம் வந்தாலும் சொல்லு, அது என்னை பாதிக்காது. தேவரீர் என்னோட கூட இருக்கிற. யார் கூட இருக்காங்களோ இல்லையோ, நான் இருப்பேன் சொன்னவன் கடைசியில காணாம போயிடுவான். நான் கூடவே இருப்பேன் சொன்ன அம்மா நம்மளை விட்டு குட் பை சொல்லியிருப்பாங்க. நம்ம கூடவே இருப்பேன்னு சொன்ன அப்பா நம்ம குட் பை சொல்லியிருப்பாங்க. கூடவே தோழா நான் இருப்பேன் ஆரம்பிச்சு விட்டு நண்பன் கைவிட்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நான் கூடவே. இந்த வார்த்தை யாரையோ தொடுதுன்னு நான் நினைக்கிறேன். என் செய்தி இந்த அடுத்த ட்ராக்குக்குள்ள என்னால் போக முடியல. அடுத்த வாரம் இந்த செய்தி தொடரும். ஜெபிங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். இப்ப சொல்லுங்க, வியாதி மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடப்பது மரண இருள். என்னைக்கு வேணா வரும். சன்ஸ்ட்ரோக் என்ன வரட்டும், தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பா. நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. முடிச்சிடலாமா? ஆமென். அப்படியே கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களேங்கிறீங்களா? நிறைய இருக்கு. நேரத்தை கருதி நான் முடித்து விடுகிறேன் இந்த செய்தி. அடுத்த வாரம் நேரமே வாங்க. கத்த இந்த வார்த்தை எனக்கு எத்தனை 1 மணி நேரம் பத்தாது. நீங்க வெடிய வெடிய பேச சொன்னால் நான் பேசுவேன். கத்தர் கொடுத்த கிருபை. எனக்கு ஒன்று சொல்லட்டுமா? என்எஃப்சி 100 கிலோ அரிசி சாக்கள் இருந்தாலும் ஒரே நாளில் சாப்பிட முடியுமா? ஒரு வருஷத்துக்கே அரிசி எடுத்து போட்டு ஒரே நாள் தின்னுன்னா முடியாது. இந்த 100 கிலோ அரிசி அந்த நேரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட 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 26 கிராஸ் பண்ணி 27 போயிடலாம். இன்னைக்கு டே கிராஸ் பண்ணுறது இன்னைக்கு கொடுத்துட்டாரு. ரேமா கிடைச்சிருச்சுல, இதை மைண்டில் வச்சுங்க. இதே வசனத்தை சொல்லி போங்க. வேலை செய்கிற நேரத்தில், வேலை என்ன வேலை செஞ்சாலும், சமையல் செய்கிற நேரத்தில் தப்பு வைத்தார், தப்பு வைக்கிறார், தப்பு வைப்பார், தப்பு வைத்தார், தப்பு வைக்கிறார், தப்பு வைப்பார். ஃபீஸ் கட்ட தப்பு வைத்தார். போன மாதம், போன வருஷம் செமஸ்டர் ஃபீஸே கட்ட முடியாமல் அப்பா கஷ்டம். தப்பு வைத்தார், தப்பு வைக்கிறார், தப்பு வைப்பார். சொல்லிட்டே போ. இந்த வருஷம் ஃபீஸ் கட்டிடுவேன், வாடகை கட்டிடுவேன், இந்த மாசம் டீவை கட்டிடுவேன். தப்பு வித்தாரு. மரணத்தையே தப்பிச்சுட்டார்னா என் கூட இருக்காரு. எழும்பி நிற்போம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? எல்லா கண்களை மூடிக்கொள்ளுங்க. மரணத்திலும் விடுவிக்கும் தேவன் என்று சொன்ன வார்த்தையை எல்லா கண்ணை மூடி அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. முடிவு வரை என் வாழ்வில் இயேசப்பா உமக்குத்தானே. சொல்லுப்பா. இறுதி வரை கண்ணை மூடி அப்பாவை பாருங்க. என் வாழ்வில் இயேசப்பா உமக்குத்தானே. ஹலோ, கவனிக்கிறீங்களா? இறுதி வரை என் வாழ்வே இயேசப்பா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. உமக்குத்தானே. கையை உயர்த்தி சொல்லுங்கப்பா. இறுதி வரை கண்களை மூடி என் வாழ்வே இயேசப்பா உமக்குத்தானே. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ இயேசப்பா செய்தாரே. அல்லேலூயா. இந்த வார்த்தையின் மூலமாய் அந்த வசனத்திலே கர்த்தர் சொன்ன வார்த்தை, மரணத்திலிருந்து அவர் எங்களை தப்புவித்தார், தப்புவிக்கவும் செய்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார் என்று அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறோம் என்று 2 கொரிந்தியர் 1:10 படி எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கு. ஐயா, கை உயர்த்தி காட்டுங்க. இயேசு வரும் பொழுது நம்மளையும் கூட்டிட்டு போறாரு, நம்மளை அழைத்து செல்ல வர போறாரு. இயேசு வருவார் என்ற நம்பிக்கை உள்ளவங்க மாத்திர கைகளை வைத்து அல்லேலூயா.
ஜெபம் செய்வோம். ஆமென். ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மத்திய நேரத்துக்கு ஜெபிக்கிறப்பா. கேட்ட வார்த்தையின்படியே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நீர் எங்களை தப்புவிக்கிறார் பார் என்ற வார்த்தையின்படியே ஹல்லேலூயா நீங்களை தப்பு வைத்ததற்காய் நன்றி ஆண்டவரே. தப்பு வைக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. தப்பு வைக்க போகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா நீர் எங்களோடு கூட இருக்கிற நன்றி சப்பா. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் ஹல்லேலூயா நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே நீ என்னோடு கூட இருக்கிற நன்றி ஆண்டவரே. ஏசப்பா நீர் எங்களோடு கூட இருங்க. நீர் என்னோடு கூட இருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா நாங்கள் போகிற பாதையில் எங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. எங்கள் பலவீன நேரத்தில் நீங்க எங்களோடு கூட இருங்க. எங்கள் வியாதியின் மத்தியில் நீர் எங்களோடு கூட இருங்க அப்பா. நீர் எங்களை தப்பு வைக்கிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா இன்னும் தப்பு வைப்பார் என்ற கர்த்தாவை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நீர் எங்களோடு கூட இருக்கிறதுனால எங்களுக்கு மரணம் நேரிடுவதில்லை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எலியாவுக்கு அப்புறம் ஒரு எலிஷாவை ஆயத்தப்படுத்தினது பின்பு ஹல்லேலூயா எலியாவை எடுத்துக்கொண்டது போல ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் எங்கள் காரியங்களை எல்லாம் ஆயத்தப்படுத்தினதுக்கு அப்புறம் மட்டும்தான் கர்த்தாவே எங்களுக்கு மரணம். அதுவரையும் கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருக்கிற நன்றி. உடைய கரங்கள் எல்லா பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறேன். சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரை அனைவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. வார்த்தையின்படி நடத்தும். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.